சிவிலிங்கின் காற்றில் வண்டி பெய்தா சேனலில் அபிராமி அந்தாதிபதி பாடல் வரிசையிலே 74வது பாடலை இன்று பார்க்க போகிறோம். நாம் செய்கின்ற தொழில்களை எல்லாம் மேன்மையடைவதற்காக நாம் பாடி வழிபட வேண்டிய அழகான பாடல் இது. கடந்த பாடல் நயனங்களே என்று முடிந்ததால் அடியார்களுடைய இயல்பை சொல்லும் இந்த பாடலை நயனங்களே என்று அபிராமி பட்டர் தொடங்கி பாடுகிறார். நயனங்கள் மூன்றுடைய நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியணையை பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன்சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே என்று அபிராமி பட்டர் பாடி பரவசப்படுகிறார். இப்போது இந்த பாடலை நாம் வழக்கம் போல் சொற்களாக எளிய சொற்களாக பிரித்து பாடி மகிழலாம். நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் மரவும் அபிராமவல்லி அடியணையை பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே என்பது இந்த அழகான பாடலாகும். இந்த பாடலுக்கு உள்ள சொற்களுக்கு பொருள்களை பார்த்துவிட்டு அதன் பிறகு நாம் பொருட்களை பார்க்கலாம். பரவுதல் என்றால் புகழ்தல், போற்றி புகழ்தல், துதித்தல், தியானித்தல் என்று பொருள்படும். பயன் என்றால் எல்லாவற்றிற்கும் மேலாகிய பயனாகிய முக்தியடைதல் என்ற மூத்த பயன் கொண்டவர் லட்சியமாக கொண்டு தியானிக்கின்ற அடியவர்கள். பாவையர் என்றால் அரம்பை முதலிய தேவதோஷத்து அணங்குகள். பொன்சயனம் என்பது பொன்னாலாகிய படுக்கையை குறிக்கும். தமனிய காவி என்பது பொன்னிறம் பெற்ற கற்பகம் மரங்களடைந்த பூஞ்சோதம் ஆகிய முக்திலோகத்தை அது குறிக்கும். தங்குவரே என்றால் தங்குவார்கள். அந்த ஏ என்பது ஒரு வினா. இந்த தங்குவரே என்பது சொல்லப்படுகின்ற ஏ என்பது வினா. இந்த பதவியை பெற்று இருப்பார்களா என்றபடி ஒரு வினாவாக இங்கே அபிராமன் பட்டர் எழுப்பி இந்த பாடலை சொல்கிறார். நயனங்கள் மூன்றுடைய நாதனம் என்றால் மூன்று திருவிழைகளுடைய எம்பெருமான் முக்கண்ணன் ஆகிய எம்பெருமான் சிவபெருமானும் வேதமும் நாராயணனும் அயனும் வேதங்களும் எம்பெருமான் நாராயணனும் பிரம்மதேவனும் பரவும் அபிராமி வல்லி அடியிணையை புகழ்ந்து பாராட்டி தியானிக்கின்ற அதை அபிராமியின் இரண்டு திருவடிகளையும் பயனென்று கொண்டவர் முக்தியாகிய பயன் என்று வழிபட்டு தியானிக்கும் அடியவர்கள். பாவையராடவும் பாடவும் அரம்பை மகளிர் நடம்புரியவர் இன்னிசை பாடல்கள் பாடவும் அவற்றை கண்டும் கேட்டும் இன்புற்று பொன்சயனம் பொருந்து பொன்னிறம் பெற்ற படுக்கையிலே அவர்களோடு சேர்ந்து பொருந்தி இன்புதற்கு இடமாகிய தமனிய காவினில் தங்குவரே பொன்னிறமான கற்பகச் சோலையாகிய இந்திர பதவியை பெற்று அவர்களே தேவேந்திரர்களாக வீற்றிருப்பார்களா என்று ஒரு கேள்வியோடு அபிராமி பட்டர் இந்த பாடலை பாடி முடிக்கிறார். இதனுடைய பொழிப்புரையாக நாம் இப்போது பார்ப்பது மூன்று திருவிழையுடைய எம்பெருமான் சிவபெருமானும் வேதங்களும் நாராயணனும் பிரம்மதேவனும் புகழ்ந்து பாராட்டி தியானிக்கும் அன்னை அபிராமவல்லியும் இரண்டு திருவடிகளையும் முக்தியாகிய பயன் கொண்டு வழிபட்டு தியானிக்கும் அடியவர்கள். அரம்பை மகளிர் நடனம் புரியவும் இன்னிசை பாடல்களை பாடவும் ஆடவும் அவற்றை கண்டும் கேட்டும் இன்புற்று பொன்னிறம் பெற்ற படுக்கையில் அவர்களோடு சேர்ந்து பொருந்தி இன்புறுவதற்கு இடமாகிய பொன்னிற கற்பகச் சோலையிலே இந்திரராகி வீற்றிருப்பார்களா என்பது இந்த பாடலுடைய பொழிப்புரை. ஆகவே ராகிச கலாநிதி மூதறிஞர் கிவாஜா அவர்கள் இந்திர பதவி எத்தகையது? இந்திரன் தேவலோகத்துக்கு அதிபதி. அது பொன்னுலகும் எங்கும் தங்கமயமாக இருக்கும். கற்பகவனம் அங்கே இருக்கிறது. இந்த மரங்களும் பொன்னிறம் பெற்றவை. அவன் படுக்கும் பாயல் கற்பக காட்டின் மத்தியில் இருப்பது அதுவும் தங்கமயமானது. தேவலோகத்தில் உள்ள அரம்பை முதலிய மகளிர் நடனமாட கண்டும் பாட்டும் பாடக் கேட்டும் இன்புற்று வாழ்பவர் இந்திரன். அவர்களோடு பொன்மயமான பாயலில் இன்புறுபவன். இவ்வாறு இன்புற்று வாழும் இந்திர பதவியையும் அம்பிகையின் அடியார்கள் விரும்ப மாட்டார்களா? அதுதான் அந்த வீட்டிருப்பார்களோ என்ற கேள்வியின் பொருள். சிவபெருமான் முதலியவர்கள் பற்றும் பெருமாட்டியாகிய அம்பிகையின் திருவடிகளையே லட்சியமாக கொண்டவர்கள் இந்திர பதவியை விரும்பி பெறுவார்கள்.
எல்லாவற்றுக்கும் மேலான பிறவியை பிறகிருப்பவர்கள் தாழ்ந்த பதவியாகி இந்திரபோகத்தை அவற்றை விட தாழ்ந்த பதவியாகி இந்திரபோகத்தை விரும்ப மாட்டார்கள் என்ற கருத்தை இப்படி சொல்கிறார் ஆசிரியர்கள். கிவாது அவர்கள் இதற்கு ஒரு சிறப்பு குறிப்புரையை தருகிறார்கள். ஆகவே தங்குவரே என்பதை உடம்பாக்கி ஏயை அசையாக்குவதும் ஒருவாறு பொருந்தும். தேவியின் திருவடியே பயனாக கொண்டவர் எளிதில் இந்திர பதவியை பெறுவார்கள் என்பது இந்த என்று அதற்கு உட்கருத்தாக நாம் உரைத்து கொள்ள வேண்டும் என்னதான் அவர் கேள்வியாக முடித்தாலும். ஆகவே இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை அதை நாம் பாடி நிறைவு செய்யலாம். நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் தாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியினையை பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன்சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குகவே. வணக்கம், நன்றிகள். நாம் அடுத்த பதிவாக நாம் பார்க்க இருப்பது 2 பதிவுகளை ஒன்றாக பார்க்க, அதாவது 75வது பதிவை நாம் ஏற்கனவே முன்னதாகவே விருச்சிகம் மற்றும் குடும்பராசிக்காரர்களுக்காக பரிவாட பாடல்களாக நாம் பதிவிட்டு விட்டோம். இருந்தாலும் ஒரே ஒரு சைடில் அதை மீண்டும் நினைவுபடுத்திவிட்டு நம் விதியை வெல்வதற்காக சொர்க்கமும் முத்தியும் தலைப்பிட்டு அந்த 75வது பாடலை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு 76வது பாடலாக தனக்கு உரிமையானதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு வழி செய்கின்ற அன்னையின் திருக்கோலத்தை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற 76வது பாடலை பார்க்கிறோம். அந்த பதிவிற்கு உங்களை போலவே நான் காட்டியிருக்கிறேன். வணக்கம், நன்றிகள். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.